எம்மா எடுத்துட்டு வந்தாச்சு. வயிறு வேற கொஞ்சம் பசிக்குது. அந்த சாக்லேட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாப்போம். சொத்தோல எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து என் துணிகளுக்குள்ள ஒளிச்சு வச்சிடணும். இல்லன்னா இந்த சர்மிப்ல பார்த்து அவ்வளவு எடுத்து தின்னுடுவா. வாவ், இந்த பேக்கிங்கே சூப்பரா இருக்கு. ஒரு அழகான பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளேயும் கோல்டன் டிராப் பண்ணி இன்னும் நல்லா இருக்குவே. சரி, ஒன்னு எடுத்து சாப்பிடுவோம். பிரிச்சு பாப்போம். ஐ, பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாப்போம். வாவ், ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இப்போ இன்னும் கிரன்ச்சியா சாக்லேட்டியா செம்ம டேஸ்ட். இவ்வளவு ரூபாய்க்கு இது வர்த்துதான். ஏ மக்கா, இது என்ன? இது என்னது? யார் தந்த முட்டாய்? ஐயோ, உறங்கிட்டல இருந்தாமே. இப்ப எந்திச்சு வந்தா. ஐயோ, சரி, என்னன்னு தெரியதான் போகுது. அதேக்கு அம்மா வேற பாத்துட்டாவ. நம்மளே உண்மையை சொல்லிடுவோம். இது கேட்கல. யார் இவ்வளவு முட்டாய் வாங்கி தந்தது? எம்மா, என்னடி எம்மா, 200 ரூபாய் தீத்துட்டியா? இவ்வளவு பெரிய முட்டாய் என்னத்துக்கு? எம்மா, இது நான் வாங்கல. மரி யார் வாங்கி தந்தா? சொல்லிடுவோம். அம்மே ஏமாத்தி நம்ம நல்லாயா இருக்க போறோம். எம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். யாமக்கா, என்ன விஷயம்? நீ சொல்லியது பார்த்தாலே எனக்கு பதட்டமா இருக்குது. இந்த முட்டாயி ஆகாஷ் தாம வாங்கி கொடுத்தான். ஆகாஷ்னா யாரு? உன் ஃப்ரெண்டா? ஆமாமா, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்லாமா, அதான் வாங்கி கொடுத்தான். எங்க சொன்னீங்கடா? எம்மா, நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அங்க என்னத்துக்கிட்டி போனா? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் ரெஜி கிஃப்ட் வாங்க போனாளா. யாருக்கு கிஃப்ட் வாங்க போனா? இல்லம்மா, அவன் ஃப்ரெண்டுக்கு தான். அதனால என்னை கூட கூப்பிட்டாளா. அதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பஸ் பிடிச்சு இந்த வந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போனது அம்மிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இல்லம்மா, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுமா. இல்லனா சொல்லிருப்பேன். அதான் வீட்டுக்கு வந்து சொல்லலாம்னு இப்ப சொல்லியே. சரி சரி, எங்கயாவது அப்படி போனேன்னா முதல்ல அம்மிட்ட சொல்லிட்டு போனேன்னு. சரிம்மா. சரி, எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு அவனும் வந்திருந்தானோ? ஆமா. அவன் இவ்வளவு பெரிய முட்டாய் வாங்கி தந்திருக்கான். நீ அவனுக்கு ஏதாவது gift வாங்கி கொடுக்க வேண்டியதுனே. ரெஜி கடையில போய் வாங்கும்போது நீ ஒரு சின்ன gift வாங்கி அவனுக்கு கொடுத்துக்க வேண்டியதுனடி. எம்மா, 200 ரூபாய் நம்ம நீங்க தந்தியே, அத வச்சு நான் என்ன gift வாங்கி கொடுக்க? பையன் பாவம் இவ்வளவு பெரிய முட்டாய் வாங்கி கொடுத்திருக்கான். அதுக்கு ஒண்ணு கொடுக்காமயே வந்தா. நான் இனி என்னைக்காவது பார்த்தா சொல்லியே. என்ன சொல்ல போறியே? இப்படி இந்த தப்பலப்பல உனக்கு gift தராம விட்டுருக்குவே. என்னைக்காவது நம்ம கடை பக்கத்தோட வந்தானே வாமக்கா சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுவேன். அதுதான் காலையில சொல்லிட்டீலாமே. சரி, இன்னொருக்கா பார்த்தா கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன செய்வு? ஒண்ணும் செய்யலாமா? போங்க. போறேன் சாப்பிடு. எம்மா, என்னடி? இந்தாங்கம்மா, நீங்களும் ஒன்னு எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமக்கா, நீ சாப்பிடு. நான் போய் மோர் அடிச்சு குடிக்க போறேன். எம்மா, சூப்பரா இருக்கும். ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. சரி, கொண்டா, எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுக்குள்ள தான் எடுக்கணும். ஆமாம்மா, நல்ல தங்க கலர்ல கவர் போட்டு பேக் பண்ணி தந்திருக்குவே. ஆமா, பிரிச்சு பாப்போம். நல்லா இருக்குவே. சாப்பிட்டு பாருங்கம்மா. ஆட்டுமக்கா, இது நல்ல டேஸ்டா இருக்கு. பாத்துக்க, உள்ள ஏதோ பாதாம் கொட்டையெல்லாம் வச்சிருக்குவே. ஆமாம்மா, வித்தியாசமா இருக்குல்ல. நானே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் இந்த சாக்லேட். விலை இவ்வளவு டீ நிறைய வருமோ? இதுல விலை இல்லம்மா. சின்ன டப்பா ஒண்ணே கடையில பார்த்தேன். அது 250 ரூபாய் போட்டு இருந்துச்சு. அப்ப இது 1000 ரூபாய் மேல இருக்குமா? 1000 ரூபாய்க்குள்ள இருக்குமா இருக்கும். சரி சரி. அம்மா, மக்கா உன்ட்ட ஒண்ணு கேட்கணும். என்னம்மா? அவன் மிந்தி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானே, இப்ப அப்படி ஏதாவது சொல்லியானா? லவ் பண்ணியே அப்படி ஏதாவது சொன்னானா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? எடியா, அப்படிதான் பேசியானோ? இல்ல அப்படியெல்லாம் ஒரு நாள் பேசினது இல்ல. சரி, அப்படி ஏதாவது பேசினா அம்மிட்ட சொல்லிரணும்னு. நல்ல ஒரு ஃப்ரெண்டா 2 பேரும் பேசிக்கிடுங்க. வேற கதைகளுக்குள்ளேயே போக கூடாது சந்தியா. அதெல்லாம் அப்பாக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன செய்வான்னு தெரியாது. பாத்துக்க. ஏமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நீங்களா சும்மா கதை கட்டி நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் நினைக்கல. அவன் முந்தி அப்படிதானே சொன்னா. இப்ப வந்து முட்டாயெல்லாம் வாங்கி தந்திருக்கான். சரி, ஃப்ரெண்டா வாங்கி தந்தானா இல்லனா வேற என்னது நினைச்சிட்டு இருக்கானான்னு தெரியல. அதனாலதான் உன்ட்ட கேட்டுக்கிடுவோன்னு கேட்டேன். உன் மேல சந்தேகம்லாம் நான் படல. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? நான் இப்ப அவன் முட்டாய் வாங்கி தந்தது நீ என்கிட்ட அப்படியே சொல்லிட்டா. வேற எதனா சொல்லாமே இருப்ப. அதனால அம்மா உன்னை சந்தேகம்லாம் ஒண்ணும் படலடி. சும்மா ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் எப்படின்னு. யாம்னா, இது அப்படிப்பட்ட வயசு மக்கா. இந்த வயசுல அப்படியெல்லாம் தோணதான் செய்யும். கொஞ்சம் இன்னும் ஒரு 3-4 வருஷம் இப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துட்டான் வை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுவா. அதனாலதான் அம்மா சொல்லியே. சரிம்மா, சரி. அப்படி உனக்கு எப்பமா தோணுன்னு அம்மிட்ட சொல்லணும்னு. சரிம்மா, சொல்லியே. சரி, போய் மோர் அடிக்க போறேன். உனக்கு வேணுமா? எம்மா, எனக்கு டீ தான் வேணும். சரி, போறேன். இனி சர்மி வந்தா காப்பி வேணும்பா. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்னு. இந்த வெக்கையில எப்படிதான் டீ காப்பி எல்லாம் குடிக்கிறீங்களா? வெக்கையா இருக்குது. என்ன அழகா ஏசில உட்கார்ந்திருக்கேன். வெக்கையா இருக்குங்கறியே. என்னதான் ஏசி காத்துக்குள்ள இருந்தாலும் வெளிய வெயில் தானே அடிக்குது. அந்த கால சூழ்நிலை கேட்டு நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா மோர் குடிக்கணும், இளநீ குடிக்கணும், நீர் ஆகாரங்கள் நிறைய சாப்பிடணும். டீ காப்பி நான் குடிச்சிட்டு எடுப்பாவ. இப்ப என்னமா பால் இல்லையோ? இல்லனா அந்த பால்ல தயிர் போடுறதுக்காண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு டீ கேட்டதுக்கு அது இதுன்னு பேசியாவ. காலையிலயும் டீ தராம ஏதோ கருவேப்பிலை ஜூஸ் தந்தி ஏமாத்திட்டியே. இப்பவும் இப்படி சொல்றியே. சரிம்மா தாயே, பால் எல்லாம் இருக்குது. தயிர் போடுறதுக்காண்டி எல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்கு தனியா 1 லிட்டர் பால் வாங்கி தான் காய வச்சு தயிர் போட்டு வச்சிருக்கேன். நல்ல நீர் சத்து வேணும்னு சொல்லதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். உடனே வந்துருவா.
கடவுளே, எங்க அம்மா எப்படி சொல்லிட்டு போறாவ? இவன் அப்ப இப்ப சும்மா ஃப்ரெண்டா தான் பழவியான்னு சொல்லிதான் என்ன பேசி விட்டுருக்காவ. இப்பவும் இப்படிதான் பேசிட்டு இருக்கானே. எங்க அம்மா அவன் கூட பேசவே மாட்டாவ, என்னையும் பேச விட மாட்டாவ. சே, இப்படி போய் சொல்லிட்டே கிடக்கனே. எனக்கே இனி பிடிக்கலப்பா, சேரையா வருது. நான் ஏன் இப்படி மாறினேன்? நல்லா தானே இருந்தேன், இவன் இப்படி மாத்தி விட்டா என்னைய. இந்த முட்டாயே வேண்டாம், திங்கிறதுக்கும் பிடிக்கல. சரி, ஆனாலும் இதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே? இதை சாப்பிட்டுருவோம். போன் எடுத்து அவன்கிட்ட சொல்லிடுவோம். இனியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிடணும். சரி, இப்படி நம்பியாவ அம்மா அவையில ஏமாத்த கூடாது. இங்க பாருங்க, இது தம்பி செஞ்சதானே, நீ எதுக்குடா எடுத்த? இது தம்பி. இந்த முட்டாய் நல்லா இருக்குவே, திரும்பியும் சாப்பிடணும் போல தோணுது. சரி, ஒன்னு எடுத்து சாப்பிடுவோம். ஒரு கேம் விளையாடணும்னு சொன்னாங்களா, சரி அவங்க இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அடக்கடவுளே, அவ்வளதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டனோ? ஐயே வாச்சி. இந்த போன் பார்த்துட்டு சாப்பிட்டாலே எவ்வளவு சாப்பிடுவனே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு இருந்து தின்றுக்கேன். இனி அம்மா வந்து கேட்டா என்ன சொல்லியது? சந்தியா கரெக்ட்டா வந்துருவாவ. ஏடி, இது என்ன இதுல இருந்து முட்டாய் ஒண்ணுதையும் காணீல? வாச்சி. எம்மா, போனை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தனா, எல்லா முட்டையும் தின்னுட்டேம்மா. நல்ல டேஸ்டா இருந்துச்சா? எவ்வளவு இருக்குன்னு கூட பார்க்கலமே. ஏன் முட்டை இப்படி பண்ணிட்டு இருக்கா? நல்லா இருந்துச்சு, கூட ஒண்ணு எடுத்து திங்கலான்னு பார்த்தேன். அந்த பிள்ளைக்கு ரெண்டு கொடுத்துருக்கலாம். இப்படி பண்ணிய பத்தியா நீ? எம்மா சாரிமா. ஓ சாரி எல்லாம் நீயே வச்சுக்க. என்ன இது வேணுமா? இப்போ நிறைய முட்டை தின்னாச்சு, இனி டீ எங்க இறங்கும்? அதெல்லாம் குடிப்பமே. குடி என்ன? சரிம்மா. அந்த போனை ஒரு நிமிஷம் கீழே வைக்கலாம். யாம கீழே வைட்டி முதல்ல. வச்சுட்டேன். வச்சுட்டல, இப்ப டீ குடி. முழு நேரம் அந்த போனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எம்மா, போனை பார்த்துக்கிட்டே டீ குடிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இவ்வளவு நாள் அந்த பழக்க மாட்டி பழகி இருந்தோம். டீயோ காப்பியோ சோறோ தண்ணியோ எதுனாலும் சேர்ந்து இருந்து எவ்வளவு ஜாலியா பேசி எடுத்து சாப்பிடுவோம். இப்ப எதுனாலும் தூக்கிட்டு பெட்ரூம்க்குள்ள வந்துறியா? வந்து இருந்துகிட்டு இந்த போனை பார்த்துக்கிட்டே எல்லாம் சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, டீ குடிக்குது, எல்லாம் போனை பார்த்துக்கிட்டு. இது நல்லா இருக்குமா? இருக்கும். டீய குடிச்சிட்டு இப்ப வந்து வீடு அவ்வளத்தையும் தூக்கல. இவன் தூப்பே. டெய்லி ஏன் வேலை தான் என்ன செய்ய மாட்டேனா? எப்பவுமே ஏசிக்கிட்டே இருக்கிறியே சொல்லி சொல்லி. செய்யாம மட்டும் இரு. என்ன நீ வளரியாலம்மா? போயிட்டாவளா? இப்ப போனை பாப்போம். ராணியா, ராணி. அது அம்மைக்கு சத்தமரல கேக்குது. என்ன தூக்கி போண்டவ? அங்க பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாவளோ, gift எல்லாம் கொடுத்தத பார்த்தாவளோ என்னது தெரியல. எங்க அம்மைட்ட அததான் சொல்ல வந்திருப்பாவன்னு நினைக்கேன். எங்க அம்மா வேற இப்பதான் எம்மல கோவப்பட்டுக்கிட்டு வேற போனவ. இவி வேற ஏத்தி விட வந்திருக்காவ. ஏக்க வாங்க, உட்காருங்க. சரி உட்காரு. என்னக்கா சொல்லுங்க. நீ அப்படியே உட்காரு. என்னக்கா? ராணி, உன்கிட்ட சொல்லி ஏன் தப்பா எடுத்துக்கிடாத. இல்ல சொல்லுங்க. என்னக்கா? இல்லம்மா, உன் மொவ அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னதுக்க அவ காலேஜ் பஸ்ல தான போயிட்டு வரா காலேஜுக்கு. இல்லக்கா, இப்ப ஃபைனல் இயர் வந்தாச்சுல, இப்ப இவளுக்கு காலேஜ் பஸ் பெருசா வராது. நேரம் மாத்தி மாத்தி உடியாவ பஸ்ல தான் போயிட்டு வருவா. அப்படியே ஒரு நேரம் அந்த பஸ் நின்னுச்சுன்னா அதுல வந்துருவா. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னதுக்க. ஆமாமா சொன்னா. எம்மா, எப்படி வந்து சொல்லி கொடுக்காவ? இப்ப மட்டும் நான் எங்க அம்மிட்ட சொல்லாம இருந்திருக்கணும். சொன்னாளா? எங்க போறீங்க சொன்னா? அவ ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ பிறந்தனால அதுக்கு gift வாங்குறதுக்காண்டி ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்தோன்னு சொன்னா வந்துடுங்க. அப்படியா? ஒரு பையன் கூட நின்னு பேசிட்டு இருந்தது போல இருந்து ராணியா, கொஞ்சம் கவனிச்சுக்க. ஆமா, அதையும் சொன்னா. அதோ ஃப்ரெண்ட் தான். அதையும் சொன்னாளா? சரி, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ. என்னக்க? இல்ல ராணியா, இந்த பையக்க கூட எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பேசினத நான் பார்த்ததுனால ஒண்ணு இல்ல. நம்ம ஊர்ல உள்ள வேற யாராவது பார்த்தா என்னமா நினைப்பாவ? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்படி அங்க நின்னு பேசியது நல்லா இல்லலமா? வாலிப பிள்ளைகளே, இனி கல்யாணம் கட்டி கொடுக்கணும். இந்த பிள்ளைகளை இப்படி அங்கங்க பார்க்க கூடியவே ஒன்னு ரெண்டு நினைச்சிட்டாவும் வையே, மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாராவது வந்தாவன மாதிரி அப்படி இல்லாம சொல்லி கொடுத்துருவாவ. இந்த பிள்ளை தெரியல அப்படி இப்படின்னு. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்படி எல்லாம் நின்னு பேச விடாதுன்னு கொஞ்சம் உனக்கு புத்திமதி சொல்லலான்ட்டு தான் வந்தேன். என்ன பெரிய புத்திமதி சொல்லியாவுமா? அவிய பிள்ளைகளை அவிய ஒழுங்கா பாத்துக்கிடணும். சும்மா என்னைய வந்து எதுக்குவே சொல்லிட்டு இருக்காவ? சரியான விளங்காத்த ஊரா இருக்குது. நீங்க சொல்லியதெல்லாம் சரிதாங்க, ஆனா அவ எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிடுவா பத்துடுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அவளை பத்தி ஒரு சந்தேகமும் கிடையாது. நல்ல பிள்ளைதாங்க. அந்த பையன் என்கிட்டயும் நல்லா பேசுவான். அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்கு முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருக்கான். பயக்க இப்படி அம்மா மாட்டெல்லாம் பேசியதெல்லாம் சரிதான், அதனால ரொம்ப இதா பழக விட்டுறாத. ஃப்ரெண்டுன்னு கடைசியில லவ்ல முடிஞ்சிடும். மாதிரி காதலிக்கேன்னு கையில பிடிச்சு கூட்டிட்டு வந்து நிப்பாவ. மறுநீ என்ன செய்வா? கடவுளே, அப்படியே நடக்கதெல்லாம் புட்டு புட்டு வைக்காவல. என்னக்கா சொல்லுதிய? நாட்டுல நடக்க விஷயத்தை தாமா சொல்லியே.
சரி அவிய சொல்லதும் கரெக்ட் தானே. சந்தியாட்ட கொஞ்சம் பார்த்து எடுத்து கவனமா தான் இருக்க சொல்லணும். கிளிப்பு கரெக்டா தான் போட்டிருக்கேன். காத்துல எல்லாம் பறந்து கீழே விழாம இருக்கணும். பூமாரி, ஏ பூமாரியா, என்னம்மா? ஏமக்கா என்ன பண்ணியா? என்ன வீடு தூக்குறியா? உன்னை நான் படிக்கணும்னு சொன்னேன். அடுக்கலையில பால் அப்பமே ஆற வச்சிருந்தேன் மித்துக்க. ஒரு கப் ஊத்தி குடிச்சிட்டு படி. எனக்கு வீட மட்டும் கூட்டி முடிச்சிரியம்மா. சத்தோல எதை மட்டும் இன்னும் தூக்க வேண்டியிருக்குது. இது அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் டி. ஒரு 2 வாரத்துக்கு நல்லா படி பறிச்சுக்கிட்டு வந்துட்டல. பறிச்சு வந்துட்டு பாட்டுமா. நீங்க பா ஊத்தில கிடந்து என்ன வேலை செய்றீங்க? நாளைக்கு அண்ணி வேற வாரா. எல்லாம் தூத்து நீட்டா போடண்டாமா. அவன் வாரான்ட்டு தான் அவ்வளவு துணி கிடந்து துவைச்சிட்டு கிடக்கேன். பெட்ஷீட் தலையண உரை எல்லாம் கேப்பா வந்த உடனே அவனுக்கு துணியல் விழலாம் உள்ள வச்சது அப்படியே இருந்துச்சுல. சரி ஒருக்கா எடுத்து முக்கி போட்டுருவோம் முக்கி போட்டுட்டு இருக்கேன் மித்துக்க. ஆமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அத நீங்க அந்த வேலையை பாருங்க. நான் இந்த தூத்து மட்டும் பாடி. ஆட்டு மக்களே வீட கழுவி விடியது நான் வந்து கழுவி விட்டுக்கினே. தூக்கும் போதே லேசா ஒட்டரை அடிச்சிரு. சரிம்மா ஒட்டரை அடிச்சு தான் தூக்கேன். சரி. தங்கமான பிள்ளை. ஒரு வேலை நான் சொல்லல அவளையே செய்ய. பரீட்சையில மட்டும் எப்படியாவது அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்துறணும். இந்த ஒரு வருஷமா அவ கூட படிக்க எல்லாரும் காலேஜ் போயிட்டாவ. இவ இதுதான் படிக்கணும்னு உட்கார்ந்திருக்கா. கடவுளே இந்த வருஷம் மட்டும் வேஸ்டா போயிட விடாது பிள்ளைக்கு. லட்சுமி இப்ப சாயங்காலம் போட்டு துணியை துவச்சுடக்கா. தண்ணி வேற குறையா இருக்கு வீட்டுல. அங்க தோட்டத்துல உள்ள தண்ணியில வந்து அலசப்படாதா? பெட்ஷீட் அது இதுன்னு போட்டு துவச்சுடக்கா. அம்மாவே மாறானே. ஏங்க மாதிரி எனக்கு துவைக்காம இருக்க முடியும்? ஒரு பிள்ளை எத்தனை வருஷம் கழிச்சு வருவோம் வீட்டுக்கு. இப்படி பேசுதியா நீங்க? சரி நாளைக்கு முதுகு வலிக்கு கை கால் வலிக்குன்னு அங்கால படுத்து கிடக்கூடாது. அதுக்குதான் சொல்லி உன் நல்லதுக்குதான் சொல்லேன். நீ துணி துவைக்கல நான் எனக்கு வேற என்ன பிரச்சனை? என்ன நாளைக்கு குழுவுக்கு கொடுக்கணும் நல்ல ரூபாண்ணா. எவ்வளவு இருக்குவே? 4000 இருக்குமா? எங்க எப்படி பரட்டிய? ரூபாயே இல்லன்னு மத்தியானம் சொல்லிட்டு இருந்தியே. தேங்காய் கொஞ்சம் தென்னமரத்துல காய்ச்சல வெட்டணும்ல தோட்டத்துல. அதை வித்தேன். சந்திரன் தான் வாங்கிக்கிட்டான். 5000 ரூபாய் தந்தாலும் 4000 ரூபாய் நீ வச்சுக்க. எனக்கு காலையில பிள்ளைய கூப்பிட்டதுக்கெல்லாம் போகணும்ல திருநெல்வேலிக்கு. ஆமா அந்த ரூபாயை வச்சுக்கிடுங்க. நாளைக்கு சாயந்தரம் தானே குழு. நான் இத கொடுத்துக்கிட்டேன். சரி என்னப்படி